அமிகோஸ், பீஸா யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் நல்ல சீஸி லோடட் பீஸாவா இருந்தா சொல்லவா வேணும். என்னதான் பீஸா டெலிஷியஸா இருந்தாலும் பட் ஹெல்த்துக்கு நல்லது இல்லையே, அதனால அதை அடிக்கடி சாப்பிடவும் முடியாது. அதுவே பீஸா ஹெல்தி வெர்ஷனா இருந்தானா எப்போ வேணாலும் தோணும் போது சாப்பிடலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஹெல்தி வெர்ஷனான பீஸாவை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் டயட் கான்ஷியஸாக இருக்கிற நீங்கள் பட் பீஸா கிரேவிங்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் வெஜ் பீஸாவை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பீஸானாவே முக்கியமாக தேவையான 3 விஷயம்: சீஸ், ஆலிவ்ஸ், ஆலப்பினோ. அது 3த்துல எது உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆலப்பினோ இல்லை, அதனால நான் வந்து ஆலிவ்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வந்து க்யூப்ஸாக சாப் பண்ண பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் இல்லைன்னா நீங்கள் மஷ்ரூம் கூட எடுத்துக்கலாம், இல்லை பன்னீர் மஷ்ரூம் காம்பினேஷனாக கூட எடுத்துக்கலாம். பீஸாவில் வந்து எவ்வளவோ காம்பினேஷன் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். அண்ட் இது கூடவே கேப்சிகம் அண்ட் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் அண்ட் கொஞ்சமாக அனியன்ஸ் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக பீஸாவில் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுவாங்க, பட் இந்த ஃபார்மேட் ஆஃப் பீஸாவில் நீங்கள் டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ டொமேட்டோ தவிர நீங்கள் எதுனாலும் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம செய்கிற பேஸுக்கு வந்து டொமேட்டோ ஆட் பண்ணும்போது அது செட் ஆகாது. ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து மேலே ஸ்ப்ளாஷ் பண்ணுறதுக்கு பீஸா சாஸ் எடுத்திருக்கேன். இது மார்க்கெட்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட பீஸா சாஸ் இல்லைன்னா நார்மலாக வீட்டில் செய்கிற டொமேட்டோ சட்னியை கூட நீங்கள் பேஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே மேலே டாப்பிங்ஸுக்கு வந்து அரிகனோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்லே இல்லை வேறு பேஸில் எது இருந்தாலும் நீங்கள் பீஸா டாப்பிங்ஸை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஆட்டா. இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எஸ், கோதுமை மாவில் தான் வந்து நம்ம பீஸா மேக் பண்ண போகிறோம். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து கார்லிக் பவுடர் போட்டு நீங்கள் யூஸ்வலாக சப்பாத்தியோ பூரியோ எது செஞ்சாலுமே அதோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸாக இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எப்படி கோதுமை தோசைக்கு நம்ம கன்சிஸ்டன்சி எடுப்போமோ அந்த கன்சிஸ்டன்சி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எஸ், கோதுமை தோசையை தான் நம்ம பேஸ் பேட்டராக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பீஸா டாப்பிங்ஸ்லாம் போட்டு நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் தோசை மாவு கன்சிஸ்டன்சிலையும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி பேட்டரில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்த உடனே முழுசாக தண்ணி ஊற்றி மொத்தமாக கலரிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வரும். ஏன்னா இது கொஞ்சம் திக்கான பேட்டர் இருந்தால் தான் நம்ம ஊற்றி மேலே டாப்பிங்ஸ்லாம் போட்டு அது வேகிற வரைக்கும் கீழே பேஸ் வந்து தீயாமல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாக நீங்கள் இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தோசை சுடும்போது கீழே வந்து ரொம்ப ஸ்ப்ரெட்டு தின்னாக இருக்கிறதுனால மேலே வேகாது, பட் கீழே வந்து தீஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் வந்து பேட்டரோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கணும்னு நான் சொன்னேன். இப்போ நார்மலாக வந்து எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி தோசை ஊற்றிடுங்க. மேலே ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடக்கூடாது. லைட்டாக ஹாஃப் குக்கான ஸ்டேஜ்லேயே திருப்பி போட்டு ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் அதர் சைடில் வந்து ஃபஸ்ட்டு பேஸுக்கு வந்து பீஸா சாஸை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் பீஸா சாஸ் இல்லைனா டொமேட்டோ சட்னி கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து மொசரல்லா சீஸ் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மொசரல்லா சீஸ் தான் எடுக்கணும்ட்டு இல்லை, எனி ப்ராசஸ் சீஸ் கூட எடுத்துக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் பீஸானாலே மொசரல்லா சீஸ் தான் எடுக்கணும். ஸோ அது மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே நம்ம கட் பண்ண வெஜ்ஜீஸ் ஒன்றுன்னா வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். பீஸாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சோன்னா நம்மளோட பீஸா வந்து ரெடி ஆகிடும். இது வெஜ் ஆப்ஷன் தான் போகணுன்ட்டு இல்லை, இதே ஃபார்மேட்டில் நீங்கள் நான்வெஜ் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணலாம். வெஜ்ஜீஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கன், மட்டன் சங்க்ஸ் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். இல்லை வெஜ்ஜு கூடயே நீங்கள் வந்து சிக்கன் பீசஸும் வந்து நீங்கள் போட்டு ஆட் பண்ணலாம். எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு யுவர் க்ரியேட்டிவிட்டி தான். நல்ல டயட்டில் இருக்கீங்க, வெயிட் லாஸில் இருக்கீங்க, பட் ஒரு பீஸா கிரேவிங் இருக்குது, ஜங்க் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங் இருக்குன்னும் போது இந்த ஹெல்தி ஆப்ஷனை நீங்கள் எடுக்கலாம். இது தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா போட்டிருக்கிறது எல்லாம் வெஜ்ஜீஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து ஃபுல்லாக இருக்குது. சீஸ் நீங்கள் வந்து ஒன் டைம் சாப்பிட்றதுனால அவ்வளோ ஃபில்லிங்காக ஒன்றும் கேலரிஸ் வந்து உங்களுக்கு ஏறிடாது. அவ்வளோ கான்ஷியஸாக நீங்கள் டயட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே கேலரிஸ் பர்ன் பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அதுவுமே ஈக்குவலைஸ் ஆகிடும். அண்ட் இப்போ உள்ள கிட்ஸுக்கு பீஸா, பர்கர், சாண்ட்விட்ஜுன்றது அவங்களுக்கு ரெகுலர் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி மாறிடுச்சு. ஸோ உடனே ஆர்டர் பண்ணி இல்லை ஏதாவது பீஸா ஹட்டுக்கு போயிட்டு உடனே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே வந்து ஹெல்தி வெர்ஷனாக அவங்களுக்கு கொடுத்தானா ஸோ நம்ம வீட்டில் நம்ம பார்த்து கையால் செஞ்சது தான் அவங்க சாப்பிட்றாங்க, அதனால் ஹெல்த்தியாக தான் இருக்கும் அப்படின்ற திருப்தியில் நம்மளும் இருந்துக்கலாம். இப்போ ஃபைனலாக வெஜ்ஜீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு
சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தாவே போதும், பீஸா ரெடி ஆகிடும். அண்ட் உங்களோட பேஸ் கூட பர்ன் ஆகாது. அண்ட் பீஸாவில் இருக்க மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளஃபி பேஸாக இருக்காது, நார்மல் தோசாவில் இருக்க மாதிரி தான் பேஸாக இருக்கும். அண்ட் இதே நீங்கள் வீட்டுக்கு பதிலாக மில்லட்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். லைக் மில்லட்ஸை வந்து சோக் பண்ணிவிட்டு அதை கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்து கூட நீங்கள் இதே மாதிரி ஃபார்மேட்டில் செய்யலாம். வேணும்னா அதுவுமே நான் தனியாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ டயட் அண்ட் வெயிட் லாஸில் இருக்கீங்க, இல்லை கிட்ஸாகவே இருக்கட்டுமே, ஆஃபன் பீஸா சாப்பிடணுன்ட்டு அந்த அன்ஹெல்தி ஆப்ஷன் போகாம வீட்லயே இப்படி ஹெல்தியா ட்ரை பண்ணலாமே. என்ன பீஸா மாதிரியே இருக்காது, பட் பீஸா மாதிரி இருக்கும், அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். இதையே நீங்க அவன் அண்ட் ஓடிஜியில கூட ட்ரை பண்ணலாம். பட் பீஸானா யூஸ்வலா ப்ரீ ஹீட் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக டைரக்டா நம்ம சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணி எடுத்தாவே போதும், இது ரெடி ஆயிடும். என்கிட்ட பீஸா கட்டர் இல்லாததுனால இவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி நைஃபால கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் ஃபைனலாக மூமெண்ட் ஆஃப் ட்ரூத், எவ்வளோ சீஸியாக இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் இந்த பீஸாவை நீங்கள் உடனே குக் பண்ணி உடனே சாப்பிட்ற மாதிரினா நல்லாயிருக்கும். இதை ஆற வச்சு சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. ஏன்னா பேஸ் வந்து ரன்னி ஆகிடும், பிகாஸ் மேலே போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்னால. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் டொமேட்டோ போடக்கூடாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, 3 மினிட்ஸ்க்குள்ளே அதை ரெடி பண்ணிடலாம். எல்லார் வீட்லேயும் கோதுமை மாவும் இருக்கும், வெஜ்ஜீஸும் உண்டு. பீஸா சாஸ், சீஸ் மட்டும் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிட்டு வந்து உடனே வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிருங்க. பீஸா சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பீஸா ரெசிபிஸ் அண்ட் சம் மோர் குக்கிங் வீடியோஸ் அண்ட் சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ். யூ பேக் சூன். பை.